இதுக்கு வேண்டிய ஏற்பாடு பேச்சுவார்த்தை போயிருக்கு. அது ட்ராயல பெர்மிஷன் ஆகணும். அந்த இது நிறைய விஷயங்கள் ப்ராசஸ் இருக்காது. கண்டிப்பாக அது வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் டைம் எடுக்கும் நிச்சயமாக அத. அது அவர்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு தனி சேனல் இருக்கு. இல்லைங்களா? மீடியா, ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு. ஸோ இப்போ அதனால ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சாங்கன்னா, அவருடைய மக்களுடைய நேரடி விஷயங்கள் பேசுறதுக்கும், மக்கள்ட்ட போய் கருத்துக்கள் கேட்கறதுக்கும், இவர்கள் அது மூலமா சொல்றது வாய்ப்பு இருக்குன்னா, அப்படி ஒரு ஐடியா இருக்கு விஜய் அவர்களுக்கு. அது வேண்டிய ஏற்பாடுகளை பண்ண சொல்லியிருக்காரு. இப்போ பாரதிய பிரதமர் போய் பார்த்தாங்க. என்ன பேசுறீங்க? என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்றீங்கங்கிற விஷயத்த பேசுறத விட்டுட்டு, காங்கிரஸ் கட்சிய பார்க்கல. என்ன காரணம்? ஏது காரணம்? இப்படி ஒரு விஷயத்த பேசுறாங்கும்போது, ஒரு சைடாவே தான் எல்லாருடைய பார்வையும் இருக்கு. அது இருக்கும். பட் இத எல்லா மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. டிவிகேனுடைய தலைமை நிர்வாகமும் பார்த்துட்டு தான் இருக்கு. அதனுடைய செயல்பாடுகள் சிறப்பா தான் இருக்கு. என்ன நமக்கு ஒரு சைடு நீங்க போகும்போது, இவர்களுக்குன்னு உள்ள சேனல் இருந்தாலும், அது சரியான முறையில் நியாயமான முறையில் செய்திகள் வரும். மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாங்கிற ஒரு விஷயம் தான். அதனால லைவ் டெலிகாஸ்ட்டே உங்களுக்கு ஆரம்பிச்சாங்க. இப்ப அதன் விளைவா தான் இப்போ தனிச்சல் ஆரம்பிக்கிறது மாரி ஒரு பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு.